வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 26 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கிய மழை, அதாவது திருவள்ளூர் அதனை ஒட்டியுள்ள ஊத்துக்கோட்டை பகுதியிலிருந்து தொடங்கிய மழை, காஞ்சிபுரம் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தோட வடக்கு ஓரம், திருப்பத்தூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், அப்படியே தருமபுரி மாவட்டம் கர்நாடக எல்லையோரம், அப்படியே கர்நாடக பகுதிக்கு போயிடுச்சு. நேற்றைக்கு இந்த இடத்தை தவிர பெரிதாக எங்கும் மழை இல்லை. தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருந்துச்சு, ஆனால் அது ரொம்ப நேரம் நீடிக்கலை. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகிட்டு இருக்கு. லட்சத்தீவிற்கு அருகிலே அந்த காற்று சுழற்சி கிழக்கு நோக்கி வரும், கேரளா நோக்கி. மியான்மர் கரையை நோக்கி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து கொண்டிருக்கு தென்சின கடலிலிருந்து. அது மியான்மர் வந்து வங்கக்கடலில் இறங்கியதும் பிக்கப் ஆகி அரபிக்கடலில் உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சியை கிழக்கு நோக்கி எடுத்து கேரள கடலோரம் வந்து தென்மேற்கு பருவமழையை தொடக்க போகுது. ஆனால் அது பிக்கப் ஆனதுனால இது தென்மேற்கு பருவமழையை பெயரளவில் தொடக்கி வேகமாக ஆந்திர பிரதேசம் வரைக்கும் முன்னேற செய்து, பிறகு 3ஆம் தேதி வரை கொஞ்சம் தீவிரமில்லாத தென்மேற்கு பருவமழையாக கொடுத்து விட்டு 3ஆம் தேதி ஜூன் 3 ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ 3ஆம் தேதிக்கு பிறகு அது மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்தில் கடந்தது. மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்தில் கடந்து காற்றை வந்து வேகமாக ஃபோர்ஸாக இழுக்கிறது வந்து கொஞ்சம் தொய்வு கொடுக்கும். அதனால நீடித்த தென்மேற்கு பருவமழை கேரளாவில் 3ஆம் தேதியிலிருந்து கொடுக்க போகுது. 4ஆம் தேதியிலிருந்து வலுவாகும். 4லிருந்து அப்புறம் மழை தாங்க. ஏதாவது ஒரு நாள் வீக்காக இருந்தாலும் அடுத்தடுத்து சிஸ்டம் காற்று சுழற்சி கேரள கடலோரம் உருவாகி ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்து வங்கக்கடல் வழியாகவும் வடக்கு வங்கக்கடலுக்கு தென்மேற்கு பருவக்காற்று பயணிக்கும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கில் இருந்து சோமாலியா வந்து அரபிக்கடலோட தெற்கு பகுதி மற்றும் லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாகவும் ஓமன் ஏமன் வரைக்கும் கூட போய் பாகிஸ்தான் வரைக்கும் கூட அடுத்தடுத்த வாரங்களில் முன்னேறி போய் பயணிக்கும். ஆக பெரும்பாலும் அரபிக்கடலோர மாநிலங்கள் வழியாக இந்த முறை காற்று பயணித்து நல்லதொரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும். இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தென் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் இருக்கும். நேற்று போல் தான் இருக்கும். தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் பெய்யும், உள்ளேயும் கொஞ்சம் ஆங்காங்கே இருக்கும். அப்புறம் வழக்கம் போல் அந்த திருவள்ளூர் மாவட்டம், திருத்தணி, அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், அப்புறம் வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து அப்படியே வழக்கம் போல் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள். இன்னைக்கு வந்து சேலத்துக்கு கொடுக்கும். சேலத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சேலம் மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி வழியாக அப்படியே கர்நாடக எல்லையோரத்துக்கு போய் மைசூர், பெங்களூர் இடைப்பட்ட பகுதிக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கு மாலையில் கோயம்புத்தூர், ஈரோடு அந்த நிகழ்வு நள்ளிரவில் நடக்கும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்தில். அதற்கு முன்பே இன்றைக்கு மதிய மாலையில் ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு, பாலக்காட்டு, கணவாய்க்கும் கூட வாய்ப்பு இருக்கு. திண்டுக்கல் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, கரூருக்கு கூட வாய்ப்பு இருக்கு, ஈரோடு கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அப்படியே தேனி இந்த மாவட்டங்களுக்கும் விருதுநகர் மாவட்டத்திற்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு உறுதி. இன்றைக்கு விட நாளை கொஞ்சம் பரப்பில் குறைந்தாலும் கர்நாடக எல்லையோரம் மட்டும் பெய்தாலும் கொஞ்சம் பரப்பில் குறைந்தாலும் மழை இருக்கும். வியாழக்கிழமை 28ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும் பொழுது காற்று அது எங்க அமைய போகுதுன்னா, அந்த காற்று சுழற்சி கர்நாடகா மற்றும் கேரள எல்லையோரத்தில் கொஞ்சம் வடக்கே அமையும். அதாவது காற்று சுழற்சியோட அமைவிடத்தை பொறுத்தும் ஃபோர்ஸ் இருக்கும். தொடங்கிடும் தெற்கு கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும். ஆனால் அதோட ஃபோர்ஸான மழை
வடக்கு கேரளாவிலையும் தெற்கு கர்நாடகாவிலையும் அப்படியே உள்ளே வெப்பச்சலன மழையாக இரு காற்று இணைவை கொண்டு வந்து கர்நாடகாவிலையும் ஆந்திர பிரதேசத்திலையும் தமிழ்நாட்டின் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்திலையும் மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் பேரளவில் தான் 28ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும். ஆனால் சீரான மழைப்பொழிவை கொடுத்துட்டு இருக்கோம். கேரளாவில் லேசா மிதமா அப்படி இருந்துகிட்டே இருக்கும். தமிழ்நாட்டிலையும் இந்த லேசான மிதமான வெப்பச்சலன இடிமழை பொழிவு ஆங்காங்கே இருந்துகிட்டே இருக்கும். 31ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி கர்நாடக எல்லையோரம் இருந்துகிட்டே இருக்கும். 30ஆம் தேதி வரைக்கும் வட உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே இருக்கும். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு இதெல்லாம் இருக்கும். என்ன சார் என்ன சொல்கிறீங்க, பெய்ய மாட்டேங்க சார்? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய கோடை மழை ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும். ஆகவே ஒரு இடத்துல கடுமையாக பெய்யுது. நேற்றைக்கு கூட பெய்த மழை 6 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்ஞ்சிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோர பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்ஞ்சிருக்கு. ஊத்துக்கோட்டையிலிருந்து ஊத்தங்கரையை தாண்டி அப்படியே கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரையில் கூட பெய்யல, அப்படியே ஜம்ப் ஆகி நேராக கிருஷ்ணகிரியிலேருந்து ஊத்தங்கரையில் பெஞ்சிருந்தாலும் லேசான மழையாக இருந்திருக்கும். அது கிருஷ்ணகிரியிலேருந்து தென்கனிக்கோட்டை, அஞ்சட்டி இங்கெல்லாம் நல்ல மழை பொழிவை கொடுத்து கர்நாடகாவில் போயிருக்கு. அதே போல் திருப்பத்தூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்ட வடக்கு பகுதி, இதெல்லாமே ராணிப்பேட்டைக்கெல்லாம் இன்றைக்கும் அதே போல் ஆங்காங்கே கொடுக்கும். வரக்கூடிய நாட்கள்லாம் அந்த இடத்துல மழை இருந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ தென் மாவட்டங்களில் கொடுக்கும். 31ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் உள்ளேயும் மழைப்பொழிவு தொடங்கும். அதாவது திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் டெல்டாக்குள்ளெல்லாம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும். ஆங்காங்கே குறைச்ச பரப்பில் ஆரம்பிக்கும். 2ஆம் தேதி சென்னைக்கெல்லாம், அதாவது அதுக்கு முன்னாடியே 29, 30, 31 சென்னைக்கு ஒரு நாள் கொடுக்கும், ஏதாவது ஒரு நாள் கொடுக்கும். ஆனால் 31ஆம் தேதிக்கு பிறகு சென்னைக்கும் வந்துடும், டெல்டாவுக்கும் வந்துடும். ஆனால் பெருசாக பெஞ்சிடாது. ஒதுக்கி 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 கடலோரத்தில் வங்க கடலோரம் வரும். மேற்கே கொஞ்சம் பரவலாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் வங்க கடலோரம் கொஞ்சம் வலுவாக இருக்கும். சரி, வங்க கடலோரம் மழை இருக்கும், மேற்கே வலுவாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் வலு குறைவாக இருந்தும் மழை இருக்கும். 3ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடையும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய் எல்லாம் 3ஆம் தேதிக்கு மேலே, 3ஆம் தேதியும் அல்லது 4ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக 4ஆம் தேதி ஃபோர்ஸான தென்மேற்கு பருவமழை, 5, 6, 7 எல்லாம் வலுவான தென்மேற்கு பருவமழை, 5, 6, 7, 8, அப்புறம் 6, 7, 8 நல்ல வலுவான தென்மேற்கு பருவமழை பொழியும். சாரல் மழை தாராபுரம் வரைக்கும் கூட எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போவே அப்படியே முழுசாக நம்பிடாதீங்க. அப்டேட்ஸ் அப்படியே இணைந்தே இருங்க, அப்டேட்ஸில் இணைந்தே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக நம்பி இருக்கலாம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மிகச்சிறப்பான தென்மேற்கு பருவமழை இருக்குது. ஜூலை இறுதியிலேயே தென்மேற்கு பருவமழை அணைகளை நிரப்போம். அப்படியே சீராக ஏறிட்டே இருக்கும். இதில் சில அணைகள், சில அணையெல்லாம் கடகடன்னு ஏறும். தமிழ்நாட்டில் வெப்பசலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை பரவலாகும். மாலை வந்துவிட்டால் சாரல் மழை, ஆங்காங்கு இடிமழை என்று எல்லா இடங்களுக்கும் பெய்யும். புரியுதுங்களா? ஜூன் 12க்கு மேலே எப்பொழுதுமே இந்த ஜூன் 12க்கு மேலே அந்த மேட்டூர் அணை திறக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா டெல்டாவில் நல்ல மழை பெய்ய தொடங்கும். அதாவது பொதுவாகவே கொஞ்சம் குளிர்ச்சி தேவை. வெப்பச்சலன மழைக்கு அங்கேருந்து வெப்பத்தால் லேசாகி மேலெடுத்து வருவது குளிர்ச்சி தேவை. இப்போ வயல்களில் கொஞ்சம் தண்ணி தேங்கும் போது குளிர்ச்சி கிடைக்கும், அப்போ மழை பொழியும். சில இடங்களில் குளிர்ச்சி தேவை, சில இடத்துல வெப்பம் தேவை. வரக்கூடிய காற்றை பொறுத்து நீராவி மேலெழுந்து வந்தால் குளிர்ச்சி தேவை, வெப்பமான காற்று இருந்தால் அது குளிர்ச்சி தேவை, குளிர்ந்த காற்று இருந்தால் வெப்பம் தேவை. ஆகவே இது இடத்துக்கிடம் அது வரக்கூடிய காற்றை பொறுத்து மாறி மாறி ஆங்காங்கே வெப்பமண்டல மழை தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்து பெய்யும். தென்மேற்கு பருவமழை 3ஆம் தேதியிலிருந்து வலுப்பெறும். தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர்லேயும் வலுவான தென்மேற்கு பருவமழைங்க. நான் அணைகளை நிரம்போது ஜூலை இறுதி, ஆகஸ்ட்டில் கடலுக்கு போகிற அளவுக்கு உபரி நீர் இருக்கும். செப்டம்பரில் தென்மேற்கு பருவமழையாக வடகிழக்கு பருவமழையான்னு தெரிய முடியாத அளவுக்கு ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடை ஒட்டி நிகழ்வு வரும், தெற்காந்திராவுக்கு வரும். ஆரம்பத்தில் ஒடிசா மேற்கு வங்கத்துக்கு போகிறது, வங்கதேசத்துக்கு போகிறது, அப்புறம் கல்கட்டாவுக்கு வரும். அடுத்தது வடக்கு ஒடிசா, அடுத்தது வடக்கு ஒடிசா, அடுத்தது மத்திய ஒடிசா, அடுத்தது தெற்கு ஒடிசா, அடுத்து வடக்கு ஆந்திர பிரதேசம், அப்புறம் மத்திய ஆந்திர பிரதேசம், அப்புறம் தெற்கு ஆந்திர பிரதேசம், அப்புறம் அப்படியே வடகிழக்கு பருவமழைக்கு தமிழ்நாடு என்று வந்துடும் நிகழ்வுலாம். ஆகவே செப்டம்பர் இறுதியிலேயே என்னமோ வடகிழக்கு பருவமழை மாதிரி மழை பெய்யும். அக்டோபர்லாம் வலுத்த மழை முன்கூட்டியே தொடங்கும். வடகிழக்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை மிக அதிகமான மழை பொழிவை தருவதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு எப்படிங்கிறதுக்கெல்லாம் அடுத்ததாக வரப்போகிற ஒரு நீண்டகால வானிலை அறிக்கையை அறிவியல் பூர்வமாக இதோடு இணைத்து சமர்ப்பிக்கிறேன். இதற்கு பின்னாடி வரக்கூடிய அறிக்கையும் கேளுங்க.
அறிவியல் பூர்வமாக ஏன் தமிழ்நாட்டிற்கு தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். எல்லாரும் உலக வானிலையாளர்லாம் சூப்பர் எல் நினோன்னு சொல்கிறாங்க, வெயில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, மழை பெய்யாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி மழை அதிகமாக பெய்யுன்னு சொல்கிறீங்க, ஜூலையில் நிரம்புன்னு சொல்கிறீங்க? அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இதோடு வரக்கூடிய நீண்டகால வானிலை அறிக்கை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.